அமெரிக்க, ரஷ்ய யுத்தம் வரவே வராது. ஏன் வராது? 2 பயலுகளும் சம பலத்துல இருக்கிறனால வரவே வராது. ஆனா இப்ப 2 பேருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேள அதாவது ட்ரம்புக்கு ரஷ்யா நம்மள பலவீனமா நெனைக்குது. நிறைய புது ஆயுதங்கள அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறனால தான், அணு ஆயுதத்த தட்டி விடுங்கடா. அதாவது சோதனை ஆரம்பிக்கிறோம். அதன் மூலியமா ஒவ்வொரு ஆயுதம் பேர் வரும். அதோட மைலேஜ் வரும். அப்படியே ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணலாம். ரஷ்யாவ பொறுத்தவரையும், ஒருவேள நம்ம வீக்குன்னு நெனைக்கிறாய்ங்களோ, அதான் உக்ரைன் யுத்தத்துல இழுத்து விட்டு இன்னமும் கூலா வாய் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஆயுத பலத்த காட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அவர்கள் பியூரோ ஸ்னேக், ஓர் ஸ்னேக் அந்த மாரி ஏகப்பட்ட ஆயுதங்கள இப்ப போசிடன், சப்மரைன்னு அந்த களத்துல தட்டி தூக்கிட்டார்கள். ஒரே அடியா 3, 4 சோதனைகள் ஒரே அணு ஆயுதம் தான். இதுக்கு அடுத்து தான் ட்ரம்ப் உஷாராகி அணு ஆயுத சோதனையும் சொல்ல, இப்ப ரஷ்யாவும் கூப்பிட்டு வச்சு அணு ஆயுத சோதனைக்கு தயாராகுங்கள் அப்படின்ட்டார்கள். இந்த ஆயுத போட்டிங்கிறத தாண்டி ஒரு அணு ஆயுத போட்டி வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வருது. 2 பேர்களும் மிக விரைவில் சோதனைய நடத்திருவார்கள். அதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. ஏன் அப்டின்னா, ரஷ்ய அதிபரும், அமெரிக்க அதிபரும் சந்திக்கிறதாக இருந்துச்சு. அந்த சந்திப்பு நடந்திருக்கணும். நடந்து 1 மாசம் ஆயிருக்கணும். அந்த ரேஞ்சுல கேப் ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த மாரி தீவிரமான இவர்கள் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்க்குள்ள நுழைஞ்சுட்டார்கள். இது பெரிய அளவுல அடுத்த கட்ட ஒரு ஆயுத போட்டிய தட்டி விட்டுரும். காரணம் என்ன? அமெரிக்கா சும்மா இருக்காது. ஐரோப்பால உள்ள பிரிட்டனையும், பிரான்ஸையும் "ஏன் நீங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையோ உங்க கையில" அப்படின்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா, வடகொரியாவ திரும்பி பார்த்தா போதும். வடகொரியா காத்துக்கிட்டு இருக்கும். நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் செய்வார்கள். சும்மாவே நம்மள பேப்பர் டைகர்ம்பாய்ங்க. என்னத்தையாவது செஞ்சு தொலைச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சீனாவும் செய்யும். அதுக்கடுத்து இந்தியா, சீனா செஞ்சதுக்கப்புறம் நம்ம வேடிக்கையா பார்க்க முடியும்? நாங்களும் செய்றோம், நம்மளும் செய்வோம். போட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய அதே காலகட்டம். 1, 2 நாள் பின்னாடியோ, முன்னாடியோ பாகிஸ்தான் பையலும் செய்வான். "டேய் நாங்கலாம் விளையாடுறோம்னா தனி கணக்குடா. நீ எங்கேருந்து பிச்சை வாங்கி விளையாடுற?" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் கேட்டு தொலைய மாட்டாய்ங்க. இது பெரிய அளவுல ட்ரிகர் ஆயிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல இஸ்ரேல் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். "என்ட்ட உள்ளத ஒரு பயலும் கணக்கெடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் பார்த்துக்க பெரிய அளவுல டெக்னாலஜிய உருவி வச்சிருக்கேன். எங்க அன்னை அமெரிக்காட்ட இருந்தே உருவி வச்சிருக்கேன்." அப்படின்னு அவர்கள் பங்குக்கு ஒரு பக்கம் சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். இப்படி அணு ஆயுதத்த தாறுமாறா டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு, "என்கிட்ட வந்துராத" அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த நாடுகளோட இலக்கா இருக்கும். ஆனா இந்த நாடுகள் மத்த நாடுகள் மேல பாய்வார்கள். அப்ப பெரிய அளவுல யுத்தங்கள் நடந்தே தீரும். உதாரணத்துக்கு ரஷ்யா ஒரு நிலப்பரப்ப பிடிச்சிருச்சு. எது? ஃபோர்ஸ யூஸ் பண்ணி 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பெரிய அளவு நிலப்பரப்ப கைப்பற்றுறது இதுதான். அந்த இடைப்பட்ட காலத்துல 10 வருஷம் ஆப்கான்ல உட்கார்ந்திருந்தேன். இந்த மாரி பல விஷயங்கள் நடந்திருந்தாலும், ரொம்ப கிளியரா தூக்கிட்டு போய் வைக்கிறது, கொடிய பறக்க விடுறதுங்கிறது இதுதான். இத யாரு செய்றா? ரஷ்யா செய்யுது. அப்ப அமெரிக்காவும் இதே போல ட்ரை பண்ணுமா? கட்டாயம் ட்ரை பண்ணுவாய்ங்க. இந்த காலகட்டங்கள் அமைதியா இருந்தாலும், அமெரிக்கா மட்டும் ஊர் உலகம் பூரா போய் ஷேக் பண்ணி, கொடிய மட்டும் பறக்க விட மாட்டாய்ங்க. அவனுங்களோட ஆட்கள உட்கார வைக்கிற தியரி அவனுங்களுக்கு. அப்ப அத அதிகமா தொடர ஆரம்பிப்பார்கள். அதனால தான் வெனிசுலால போய் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறாய்ங்க. எப்படியாச்சும் வெனிசுலால ஆட்சி மாற்றத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்த கேப்ல ஈரானுக்கும் ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது. ஈரான், வெனிசுலா அப்படின்னு 2 பக்கமும் ஃபோக்கஸ்ல இருக்காய்ங்க. நியூஸ் பெரிய அளவுல வெனிசுலா அடிபடுது. ஈரான பொறுத்தவரை அடிபடல. திடீர்னு ட்ரிகர் பண்ணி விட்டுருவாய்ங்க. அப்ப தெளிவா ஒரு 3ஆம் உலக யுத்தத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிறது உலக நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஸ்ட்ராங்கா போட்டதுக்கப்புறம் முதல்ல சிக்கப்போற நாடு எது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப லிஸ்ட்ல இருந்து டிக் அடிக்கலாம். ஆனா, இதெல்லாம் இல்லாமயும் நாடுகள் சிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம், இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்கள் எதுவுமே யாரோட கணிப்புலயும் இல்லாதது தான். ஒத்த பய லிஸ்ட்லயும் இல்லாத புது லிஸ்ட்ல இருந்து தான் ட்ரிகர் ஆச்சு. எது? அசர்பைஜான், அர்மேனியால இருந்து இந்தியா, பாகிஸ்தான் அடுத்து கம்போடியா வரை நடந்தது எல்லாமே லிஸ்ட்லயே இல்லாதது. இது போக யுத்தமே நடக்காத ஒரு 3, 4 நாடுகள யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவ சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய மனுஷன் ட்ரம்ப். அதுலாச்சும் லிஸ்ட்ல இருந்துச்சான்னு கேட்டா, அதுவும் லிஸ்ட்லயே இல்ல. அது எவன் ஃபோக்கஸ்லயுமே இல்ல. இவனுங்க பேர ஏன் எழுதி வச்ச அப்படின்னு அந்த ஆள்ட்ட போய் கேட்கவா முடியும்? அவரு சிம்பிளா சொல்லிருவாரு. யுத்தத்த நிறுத்தினேன் எழுதி வச்சிருக்கேன். இதுல உனக்கு கசக்குது. நீ வந்து பைடன் கட்சிக்காரன் அப்படின்ருவாரு. ஆக மொத்தம் இனி வரும் காலங்கள் தான் ஆயுத வியாபாரம் கொடிகட்டி பறக்கப் போகுது. சிறப்பான சம்பவங்கள் பல நாட்டுல நிகழப்போகுது. யுத்த சத்தம் தொடர்ந்து கேட்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாளைக்கே ஆரம்பிக்கும்னு கேட்கக்கூடாது. இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது அதாவது 2025 அடுத்து ஒரு 75 வருஷத்துக்கு ஒரு மாரி இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கும். இதுல பெரிய அளவு அங்கங்க யுத்தங்கள் நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.
3, 4 வருஷம் சொன்னா எங்க நடக்கலன்னு கேட்பவங்க இருக்கா, 75 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டியா? அப்படின்னு நம்ம ஆட்கள் கேட்கக்கூடாது. இதான் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ரீதியில ஓடக்கூடிய ஒரு கணக்கா இருக்கு. கணக்கு பலிக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.